ஹே ஆல் இட்ஸ் மீ வத்னா வெல்கம் டு மை vlog. சாட்டர்டே vlog தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் vlog எடுக்கும்போதே ஒரு 12 மணிக்கு மேலே இருக்கும். எந்திரிச்சதும் எனக்கு கொஞ்சம் லேட்டு தான். நெக்ஸ்ட்டு 10 மணிக்கு மீட்டிங் வேறு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு vlog எடுக்கிறதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஒரு 12 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ எப்போவுமே வந்து சாதம் தான் ரொம்ப லேட் ஆகும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு சாதம் மட்டும் அடுப்பில் வச்சுட்டேன். ஏன்னா அதுக்கு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டவ்வில் எதுவுமே வைக்க முடியாது அந்த பேனலில். அதனால ஃபஸ்ட்டு சாதம் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி தாலும் பாகக்காய் பொரியல் தான். அதனால வந்து தாலை மட்டும் நல்லா அலசிட்டு, பருப்பு மட்டும் நல்லா அலசிட்டு குக்கரில் வந்து போட்டுட்டேன். பாகக்காய வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நடுவில் சீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ரிங் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எண்ணெயில் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து விசிலும் வந்து வந்துடுச்சு. ஸோ அதனால் பருப்பு மட்டும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு எனக்கும் ரஞ்சித்துக்கும் டீ மட்டும் வந்து சேர்த்துக்கிட்டேன். என் பையன் பார்க்கல. வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நல்லா கவுண்டர் டாப்புக்கு முன்னாடியே வந்து கேஸ் ஸ்டவ்க்கு முன்னாடியே வந்து கொஞ்சோண்டு பாக்ஸை வந்து வச்சுட்டு சர்க்கரையும் டீ தூளும் வந்து சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த பாகு கட் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ என் பையன் அதை வாங்கிட்டு போய் விளையாட ஆரம்பிச்சிட்டான் கொஞ்சோண்டு. மீதி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டான். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி காய்ச்சின பால் கொஞ்சம் இருந்துச்சு. அதை மட்டும் ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு நெக்ஸ்ட் ஃப்ரெஷ் பாலை வந்து அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டேன். டீ வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் அதையும் வந்து காய்ச்ச போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பாலை வந்து அந்த அடுப்பில் வந்து வச்சுட்டேன். அப்புறம் டீ வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லையா, ஸோ எனக்கும் ரஞ்சித்துக்கும் கிளாஸில் மட்டும் எடுத்துக்கிட்டேன். என் பையன் அந்த கிளாஸை பார்த்துட்டாலே வந்து பிகி பிகின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுருவான். நான் வந்து ஒரு ஸ்க்ரீனை வச்சு ஏதோ ஓரளவுக்கு அந்த ஷெல்ஃப் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இல்லைனா அந்த ஷெல்ஃபில் இருக்க எல்லாத்தையும் பார்த்து ஒவ்வொன்றா எடுத்து கொடு, எல்லாத்தையும் கொட்டணும்னு சொல்லி ரொம்ப நாள் அடம் பிடிச்சிட்டே இருக்கு. அப்படியே டே பை டே வந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஸ்க்ரீனை மட்டும் வச்சு ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அவன் கேட்குறது. நெக்ஸ்ட்டு பால் வேறு அடுப்பில் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ நம்ம அந்த சைடு போயிட்டோன்னா அவங்க சீக்கிரம் பொங்கிடுவாங்க. அதனால நின்றுட்டுருந்தேன். என் பையன் கொஞ்சம் நேரம் என் கூட விளையாண்டுட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு எப்படியாவது இந்த பொட்டு வச்சுருந்தா அவனுக்கு அதை எப்படியாவது எடுத்துடணும். அது ஒரு விளையாட்டு அவனுக்கு. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு இருந்தான். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பொட்டே வந்து எடுத்து விட்டான். ஸோ அதனால் கீழே இறங்கியாச்சு சாரு. நெக்ஸ்ட்டு பாலும் வந்து காய்ச்சியாச்சு. அதை வந்து ஓரமாக எடுத்துகிட்டு அந்த பிகியும் எடுத்துகிட்டு நானும் வந்து டீ குடிக்கிறதுக்காக போயிட்டேன். நெக்ஸ்ட்டு சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் வந்து வடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த சாதம் இதானது வந்து பார்த்திங்கன்னா, கேஸ் ஸ்டவ் மேலே கீழேலாம் வந்து ரொம்ப கொட்டியிருக்கு. இன்றைக்கி என்னன்னு தெரியல. அதனால் அதையும் வந்து கையோட தொடச்சாச்சு. இல்லைனா வேலை செய்ய முடியாது அடுத்தது. நெக்ஸ்ட்டு தால் மட்டும் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு டீஸ்பூன் கீ மட்டும் போட்டு ஆனியனை வந்து போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் வந்து போட்டு தால் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் அந்த ரெசிபி வந்து எடுத்திருந்தேன். பட் ஆனால் வந்து ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படின்னு சொல்லி காமிச்சு இடையில வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அது எனக்கே தெரியல. லாஸ்ட் வந்து பார்க்கும்போது தான் வீடியோ ரன்னே ஆகலை அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ ஃபோனில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இந்த வ்ளாகே வந்து ரொம்ப குட்டியாக தான் வந்து நான் எடுத்திருக்கேன். சாதமும் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாகக்காவையும் வந்து நல்லெண்ணெயில் வந்து 2 பக்கம் வந்து பெரட்டி எடுக்கிறதுக்காக போட்டிருக்கேன். தாலும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ. பாய்.